மே மாதம் 24ஆம் தேதி திருத்தூதர் 16வது அதிகாரம் 1-10 வசனங்கள். பவுலும் சீலாவும் திமோத்தி கூட செல்லுகிறார். அவர்களோடு சேர்ந்து பயணம் செல்லுகிறார். அவர் விருத்த சேதனம் செய்து தந்தை கிரேக்கரில் இருந்ததினாலே அவர் விருத்த சேதனம் செய்து கொள்ளப்படுகிறார். இந்த நிலையிலே அவர்கள் ஆசியாவில் வார்த்தையை அறிவிக்காத தடுக்கப்பட்டு அவர் காட்சியை காண்கிறார். மசதோனியாவில் இருந்து ஒரு வந்து அவரை அழைப்பது போன்று. ஆகவே இக்காட்சியை கண்டதும் நற்செய்தி அறிவிக்க அவர்கள் மசதோனியா போகிறார். ஆகவே நற்செய்தியை கூட தான் நினைச்ச இடத்துல விரும்பி எடுத்ததில்லை. பரிசுத்தாவியர் எங்கெங்கெல்லாம் அனுப்புகிறாரோ, எங்கே தூண்டுகிறாரோ, எப்படி பிலிப்பை எத்தியோப்பியா நிதியின் அமைச்சர் அந்த பணியாளனுக்கு அவர் காசா பகுதியிலே சென்று அவர் திருமுழுக்கு கொடுத்தார். அதே போல பவுலையும் பர்னபாவையும் திமோத்தியும் கூட ஆண்டவருடைய ஆவியானவர் அவருடைய திட்டத்தின்படி செயல்படுத்தினார். அதன்படியே சென்றமிடமெல்லாம் ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் புனிதத்தையும் தெய்வ ஆசீர்வதிக்கிற நாமும் கூட ஆண்டவரை உற்பத்தி செய்ய நம்மை நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? நல்ல ஆண்டவரை, எங்களை அன்போடு அழைக்கவே உமது மேலான இரக்கத்தை பரிவி எங்களுக்கு தாரும். வாழ்வு தந்தை எங்களை காத்துக் கொள்ளும். நல்ல